இரக்கமுள்ளவரே, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தேவரே, எத்தனையோ சந்தர்ப்பத்திலே பல ஆண்டுகளாகவே ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறிலேயும் இந்த வசனத்தை தியானிக்கிறது வழக்கம். ஆனால் கர்த்தாவே, இன்றைக்கு என் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகள் அல்ல, என் மனதில் இருக்கிற வார்த்தைகள் அல்ல, என் சுயமான வார்த்தைகள் அல்ல, ஆவியானவருடைய உன்னதமான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் சுயம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் எண்ணங்கள் வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் பேசுகிறார். எங்களுடைய இருதயம் கொழுந்தொட்டி எரியும் கர்த்தாவே, இயேசுவே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுப்பீராக. இந்த நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா. எங்க ஓசன்னா? உன்னதத்திலே ஓசன்னா. உன்னதத்தை பார்த்து உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 15ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு. யார் காண்கிறார்கள்? பிரதான ஆசாரியரும் பிரதான வேதபாரகர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவாலயத்தில் இருக்கிறவர்கள், வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கண்டு கோபமடைந்து கவனித்திருக்கிறார். ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், கர்த்தாவே ரட்சியோ ரட்சியோ ரட்சியும் என்று. ஆனால் அங்கு இருக்கிற புறஜாதிகளுக்கு அல்ல, அங்கு இருக்கிற உலகத்தார் அல்ல, ஆசாரியர்கள் போடப்படல. ஆசாரியர்களையும் பிரதான ஆசிரியர் சொல்லிக் கொள்கிறவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் என்ன செய்கிறார்களா? கோபப்படுகிறார். இயேசுவை பார்த்து ஓசன்னா என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கோபப்படுகிறார். நீங்களும் நான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே ஃபார்ம் சண்டே குருத்தொலை நாளில் கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய கோபங்களில், எரிச்சல்களில் இருந்து, கசப்புகளில் இருந்து, வைராக்கியங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நாளாய் இருப்பதற்காக ஆண்டவரே என்னை ரட்சியும். ஓசன்னா என்றால் என்னை ரட்சியும், கோபத்திலிருந்து ரட்சியும், கசப்பிலிருந்து ரட்சியும், எரிச்சலிலிருந்து ரட்சியும், வைராக்கியத்திலிருந்து ரட்சியும், வேண்டாத பழக்கத்தில் எங்களை ரட்சியும், எங்கள் சரீர பாடுகளில் இருந்து ரட்சியும் என்று கேட்பவனால் இந்த நாளிலே கர்த்தரை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ரட்சகர். ஏன் தெரியுமா? உன்னதத்திலே
ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். உன்னதம் என்றால் பரலோகத்தை காண்பிக்கிறது. உன்னத சீயோன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தரையே காண்பிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள், 7ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்களே கர்த்தாவே, ஜன கூட்டம் உம்மை, சங்கீதம் 7:7, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து உம்மை கொள்ளும். சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். ஆண்டவரே, இன்றைக்கு கோபத்தோடு, எரிச்சலோடு, வைராக்கியத்தோடு, கசப்போடு, வியாதியோடு, பல பிரச்சனையோடு வந்திருக்கிற எங்களுக்காக திரும்பவும் நீ உன்னதத்திலே எழுந்துள்ளோம். நாங்கள் உன்னதத்தை நோக்கி கதறுகிறோம். ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று உன்னதத்தை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம். ஆண்டவரே, உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திற்கு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறபடினாலே அவர் நமக்காக செய்கிற சில நன்மைகளை சொல்வதற்கு முன்பாக இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லி சரியை 10:30 மணிக்கு ஒப்படைக்க நான் பிரயாசம் எடுக்கிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அவரோடு கூட எழுப்பி, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இயேசுவோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரண இடம் அல்ல, சாதாரண இடம் அல்ல. உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அவர்கள் உன்னதத்தில் ஓசனை என்று ஆர்ப்பரித்தார்கள்? எத்தனையோ சந்தர்ப்பத்திலே கழுதை குறித்து தியானித்திருக்கிறோம். அவர் ஏறின கழுதை, குருத்தோலையை குறித்து தியானித்திருக்கிறோம். அவருக்கு பின்பாக விரித்த வஸ்திரங்களை குறித்து தியானி, எத்தனையோ குருத்தொழிலை நம்ம தியானித்திருக்கிறோம். நான் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தேவன் நாட்டிலே ஒரு வெளிச்சத்தை போல காண்பித்தார். உன்னதத்திலே ஓசனை, உன்னதத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். திரும்ப ஒரு விசை லேட்டாய் வந்தவர்களுக்காக சொல்கிறேன், கீழே இருக்கிறவர்களுக்காக சொல்கிறேன். இந்த குருத்தொலை ஞாயிறு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்கிறார்களே, ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தாவே எங்களை ரட்சியும். ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் கர்த்தாவே எங்களை ரட்சியும். அப்ப இந்த உன்னதத்திலே ஓசன்னா என்றால் உன்னதத்தை நோக்கி முறையிடுகிறது, ஆர்ப்பரிக்கிறது. எங்களை ரட்சியும் என்றால் உன்னதத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது உன்னதத்திலே ஏன் உன்னதத்தை நோக்கி நாம் அவைய விட வேண்டும்? ஏன் யோசனை என்று கூப்பிட வேண்டும் என்றால் உன்னதத்திலே தான் சமாதானம் உண்டு. யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிகாரமும் யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறார். சமாதானத்தை உண்டாக்குகிறார். சமாதானத்தை உன்னதத்திலே உண்டாக்குகிறார்.
உன்னதத்திலே சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஆமென் ஆமென். அப்போ உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா என்றால், ஓசன்னா கர்த்தாவே நீ ரட்சியும், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானம் இல்லப்பா, எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, ஆமென். ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்க்கிற சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஹalleluya. ஏனென்றால் உன்னதத்திலே சமாதானம் உண்டு. ஆகையால் தான் ஜனங்கள் உன்னதத்தை நோக்கி கதறுகிறார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆமென். ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் தேவை. இந்த குருத்தொலை ஞாயிறு இதுவரைக்கும் நம்மை துக்கப்படுத்திக் கொண்டிருந்த, சமாதானம் கெடுத்துக் கொடுக்கிற காரியம் இந்த நிமிஷத்தோடு முடிவுக்கு வந்து, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இல்லங்களிலேயும் நம்முடைய உள்ளங்களிலேயும் கர்த்தர் கட்டளைவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இனி அவரை நோக்கி கூட போகிறோம். ஸ்தோத்திரம். ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் ஓசனா என்றால் உன்னதத்திலே சமாதானம் உண்டு. ஏன் தெரியுமா? சமாதானமற்ற உன் வாழ்க்கையிலே இந்த குருத்தொலை ஞாயிறு ஒரே குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. புருஷன், மனைவி, பிள்ளை. 4 பேர் இருக்கிறாங்க. புருஷன், 2 பிள்ளைகள், மனைவி. ஒரே குடும்பத்தில் இருந்தோம் 4 பேர் 4 விதமா இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை, ஆமென். சந்தோஷம் இல்லை, ஆமென். எரிச்சலும் குறிச்சலுமா இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குருத்தொலை ஞாயிறு நமக்கு ஒரு சமாதியை கொடுக்க கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உன்னதத்திலே சமாதானம். யோபு பக்தன் சொல்றார் பாருங்கள். யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் இதோ யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி யாருக்கு இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர் எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? நம்ம சாட்சி நம்மளை நல்லவங்க ஒரு கூட்டம் சொல்லும், இன்னொரு கூட்டம் இவன் அயோக்கியம் சொல்லுவார்கள். அதை பத்தி கவலைப்படு. என் அயோக்கியம் சொல்லிட்டானே, எனக்கு கெட்டவன் சொல்லிட்டாங்க. யார் என்ன சொல்லட்டும், நம்ம மனசாட்சி சொல்லணும். நீ நல்லவனா கெட்டவனா இருக்க. நம்ம சாட்சி எங்க இருக்கிறதா? உன்னதங்களில் இருக்கிறது. யோபு சொல்றாரு. யோபு என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன, அவன் வீட்டுல சாவு மேல சாவு, வியாதி மேல வியாதி வருது, 10 பிள்ளைய வாரி போட்டுட்டான். என்ன தெய்வ குற்றம் செய்தான்னு தெரியலையே, என்ன தேவனுக்கு என்ன பாவம் செய்ய தெரியல, அடி மேல அடி வருது. உலகம் சொல்லும், ஆனா மனசாட்சி சொல்கிறது என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, ஆமென். உன்னதத்தில் இருக்கிறது. என்னை பத்தி யாருக்கு சாட்சி சொல்லட்டும்? தேவன் பகரட்டும். உலகம் சொல்லும், உறவு சொல்லும், சபை கூட சொல்லும், சபை விசுவாசிகள் சொல்லலாம். என்ன நடக்குது தெரியல, அநியாயங்கள், தேவ குத்தம் நடக்குது. ஆனா ஒன்று, உன்னதத்திலே சாட்சி அவர் பகர்கிறார். யோபு இழந்தது அனைத்தையும் அவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லவர், கொடுக்க அவர் வல்லவர். அவர் ஒன்றே ஒன்று, உன்னதத்திலே அங்கே சாட்சி. அதை பற்றி கவலைப்பட யார் என்ன சொல்லி போட்டு நம்மை தூற்றி கொண்டு காலால் நம்ம பின்னர் போய் எதிர்க்க பேசட்டும், அப்படியே சகிக்க ஒன்றிய வார்த்தை அறிந்து கொள். நம்முடைய சாட்சி உன்னதத்தில். அந்த உன்னதமான சாட்சியை நம்ம காத்து கொள்வோமானால் கர்த்தர் கொடுக்கிற நன்மை சொல்ற பாருங்கள். யோபு 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோபு 31
2. அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் ஒன்று நீ சாட்சியோடு வாழ்வாயானால், சாட்சியை காத்துக்கொள்வாயானால், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சாட்சி விட்டுடாத. உன் வாழ்க்கையை நீ மற்றவரை பார்த்து நீ செய்யாத. உன்னை சாட்சி பரவத்தில் இருக்கிறது. யார் என்னன்னா நீ வெள்ளை போடுத்த குறை சொல்றாங்களா? இல்லை அவங்க வெள்ளை போட்டு சொன்னாங்க நீ நான் வெள்ளையை போட மாட்டேன். அப்ப நீ யாருக்காக வாழ்கிற? ஊருக்காக, உலகத்துக்காக, ஜனத்துக்காக. நம்ம கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக நம்மை சாட்சி. நீ எதை செய்தாலும் கூட பதில் சொல்லட்டும். ஒழுங்கமா நீ பவிச்சுட்டு வேலை வீசி போட்டு வரைய அவங்க சொல்லிட்டாங்க மினிமே நான் போட மாட்டேன். உன் சாட்சி எங்க நான் உன்னது அந்த அவர் பார்க்கிறார். உன்னை யார் பார்க்கிறா? இல்லை, யார் பார்க்கிறது? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அளிக்கும் பங்கு உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? 22ஆம் அதிகாரம் யோபு 22:12. தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார். உன்னதத்தில் என்றால் பரலோகம் தான். உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்கள் உயரத்தை பாரும். நாம் எல்லாம் நட்சத்திரங்கள், நட்சத்திர உயரத்தை பாரு. அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. எத்தனை. நீ சாட்சியோடு வாழ்வாயானால், உன் சாட்சி நீ காத்துக்கொள்வாயானால், உன்னதங்களிலே சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தோடு கூட உயரத்திலே உன்னை வைத்திருவார். எங்க வைப்பார்? அவனை உன்னை காலில் மிதிக்க விட மாட்டாரு, காலில் தொட்டிட்டு போறவை விட மாட்டாரு. உன்னை எங்க வைப்பாராம்? உன்னதத்திலே உயர்ந்த இடத்துல இருக்குதான், உயரமான இடத்துல வைத்திட்டாராம். உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே சமாதானம் உண்டு. ஆகையால் என்னை அவர் உயரத்திலே வாழ்க்கையிலே உயரமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறோம். உயர்ந்த இடம் சார், நீ நினைத்து பார்க்க முடியாத உயரமான உன்னதமான இடத்திலே கத்தோர் வைக்கப்பட்டார். ஒன்றே ஒன்று, உன் சாட்சியை மாத்திரம் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் காத்துக்கொள். சாட்சியை விட்டுவிட்டார். இரண்டாவது பாருங்கள், சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். தேவனே 71ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது. உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். பெரிதானவைகளை செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? உன்னதத்திலே பெரிதானவைகள் உண்டு, சிறிதானவைகள் அல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னதத்திலே பெரிதானவைகளை செய்தி. நம்ம சின்ன புத்தி, சின்ன சின்ன யோசனை, சின்ன சின்னதை நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தரோ பெரிதான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னதத்திலே பெரிதானவைகள் உண்டு. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ நினைக்கிற வாழ்க்கை பாருங்க, இனிமேல் நீ எடுக்கப்படுற ஒவ்வொரு காரியத்திலையும் பெரிதான காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். நீ சின்ன சின்னதை யோசிக்கிற, இது நடந்தா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும். நீ நினைக்கிறதை பார்க்கணும். உன்னதத்தில் என்ன இருக்கிறது? உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே பெரிதானை உண்டு. இந்த பெரிதானை குறித்து வேதம் சொல்கிறது. 57ஆம் சங்கீதம்
2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற யாவையும் இன்னும் செய்து முடிக்கல, உனக்காக செய்து முடிக்க போகிறார். பெரிதாக செய்து முடிக்க போகிறார். நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார். நீ சின்ன திட்டம் வச்சிருக்கிற, உன்னுடைய திட்டத்தை பெரிதாக முடிச்சு கொடுக்க. நீ சின்னதா யோசிக்கிற, சுருக்கமா யோசிக்கிற, இப்படி வச்சு முடிச்சிடல எல்லாமே. ஆனா கர்த்தரோ பெரிதான திட்டத்தை வச்சிருக்கிறார். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற முடித்து விட்டாரல்ல, முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி கூப்பிடுவேன்? உன்னதமான தேவனே, எனக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிற. இன்னும் உனக்கு செய்யல, இனிமேல் செய்ய போகிறார். மார்ச்சுக்கு பிற்பாடு ஏப்ரல் நீ ஆரம்பிக்கும் போது உன் காரியம் எல்லாம் திட்டம் செய்து முடிக்க போகிறார். ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் வாழ்க்கை செய்யலாம். இந்த மார்ச் 31 உன் போராட்டத்துக்கு ஒரு முடி வரப்போகிறது. இந்த மார்ச் இந்த 24ஆம் தேதியோடு உன் போராட்டத்துக்கு ஒரு முடி வரப்போகிறது. உனக்காக பெரிதான செய்யப்படுகிற உன்னதமான தேவன் அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்காக செய்வார், யாவை செய்து முடிப்பார். உனக்கு செய்ய முடியாது என்று அவர் சொல்லவே மாட்டார். உனக்காக செய்வார். அவர் செய்கிற நன்மையை பாருங்கள். 78ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் 78ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூர்ந்த உன்னதமான தேவன் மீட்பார். உன்னதத்தில் இருக்கிறவர் அவருடைய எல்லாத்தையும் மீட்டு கொடுப்பார். நீ இழந்தது அனைத்தையும் மீட்பார். முயற்சி, பத்திரம் முயற்சி, பொன் பொருட்கள் முயற்சி, எல்லாமே முயற்சி பயிற்சி. இனி எங்களுக்கு சாட்சியே இல்லை, இனிமேதான் கட்ட ஆரம்பிக்க போகிறார். உன் வீட்டை குறித்து மூழ்கி போயிட்டு நினைக்கிற, இனிமேதான் ஆரம்பிக்க கத்த கொடுக்க போகிறார் என்றார். உன்னதமானவர் மீட்பர் என்று அறிந்து கொள்வார்கள் அல்லது நினைவு கூறுவார்கள். அவர் மீட்டுக் கொடுப்பார். நான் இழந்தது அனைத்தையும் அவர் மீட்பார். அவர் மீட்டு ஒப்படைப்பார். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை நமக்கு தெரிந்த வசனம் தானே. 91ஆம் சங்கீதம் 9-10. எனக்கு அடைக்கலமா இருக்கிற யாருக்கு அடைக்கணும்? எனக்கு அவர்தான் அடைக்கணும். யாரும் இல்லையே. எனக்கு அடைக்கல யாரு? யார் அடைக்கலம் கொடுப்பா? எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபனமாக கொண்டாய். அவரை உன்னதமான கர்த்தரை அவரை தவிர யாரும் இல்லை. நமக்கு யார் உண்டு? யார் உண்டு? அவரை விட்டவர் கதி இல்லை. அவரை விட்டவர் யார் இருக்கிறார் நமக்கு? அவர்தான் நமக்கு எல்லாம். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபனமாய் கொண்டால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு என்ன நேரிடாது? பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. இந்த குருத்தொழிலாக சொல்கிறேன், வாதைகளை கத்து நீக்குவா. உன் வீட்டை விட்டு நீக்குவா. உன் சரீரத்தை விட்டு நீக்குவா. உன் சரீரத்தை ஆட்டி படைக்கிற எல்லா வாதைகளையும் கர்த்தர் மாற்றுவா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலேயும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலேயும் வாதைகளை நீக்குவார். உன்னதத்திலே சமாதானம் உண்டு. கர்த்தர் உனக்கு உயரத்தில் வைப்பார். உன்னதத்திலே பெரிதாடுகள் உண்டு. கர்த்தர் வாதைகளை நீக்குவார். எல்லா வாதைகள்
என்றால் வாதை உங்கோடத்தை உச்சந்தலில் இருந்து இன்னைக்கு அநேகர் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, சொல்ல முடியாத வேதனைகளை, அத்தனை வாதைகளையும் கர்த்தர் நீக்கிறவராக இருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு உனக்கு ஒரு ஆசிரியப்பட்ட ஞாயிறு மரத்தை சரித்தி ஆட்டி படிக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய், கர்த்தர் மாற்ற வல்லவராய், எல்லா வியாதியின் கூறுகளையும் அவர் மாற்ற வல்லவராய் என்றால் உன் வாதைகளை கர்த்தர் நீக்கும். மூன்றாவது பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலே ஆவியானவர் வாசிப்பா. உன்னதத்திலிருந்து 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே உன்னதத்திலே ஆவி, உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஆவியானவர் இருக்கிறார் அல்லது அபிஷேகம் உண்டு. உன்னதத்திலே சமாதானம் உண்டு, உன்னதத்திலே பெரியாடல் உண்டு, உன்னதத்திலே அபிஷேகம் உண்டு அல்லது ஆவியானவர் உண்டு. ஆவி ஊற்றப்படும் மட்டும் உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும். இன்னைக்கு அபிஷேகத்தை கேளு. சில பிள்ளைகளாலே அபிஷேகத்தை நம்ப முடியலையா? ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களால் நம்பவே முடியல. நீ நம்ப கட்டி நிற்போ, நம்புறவங்க நம்பாதது பரவாயில்ல. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணிக்க திரும்புங்கள், இரட்டிப்ப நன்மையை தருவேன். இன்றைக்கு இரட்டிப்ப அரணாகி இயேசு, அவன் தான் இயேசு. இரட்டிப்ப அரணுக்கு வந்து பாரு. நம்பாத பட்சத்தில் என்னால் நம்ப முடியல பாஸ்டையா, என்னால் ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய? காலம் பதில் சொல்லும். காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். இன்றைக்கு உனக்கு தெரியாது, ஒரு காலம் வரும். ஓடுகிற காலம் உண்டாச்சே, நீ ஓடுவதற்கு ஒரு காலம் உண்டு, உட்காரும் காலம் உண்டு. நீ சிரிப்ப ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. நீ ஓடக்கு நீ திட்டமிட ஒரு காலம் உண்டு, யோசிக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக காத்திருப்போம். காலங்கள் பதில் சொல்லும். அவர் சொல்றாரு, என் காலங்கள் காலங்கள் அனைத்தும் இந்த வாலிபனுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கருத்தில். இன்னைக்கு படித்ததினாலே, படிப்பு வந்ததினாலே, வசதி வந்ததினாலே, உழைக்க பலன் வந்ததினாலே, உழைக்கிறதுனாலே அவன் நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பளம் கிடைக்குது, ஓடு நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும்? உனக்கு நீ சுகத்தோடு பழைக்கையில போட்ட கொடுத்தாரு, எந்த எஜமா கூட்டு மேல கொடுத்தாங்க. வியாதியை நீ படுத்திக்கினா எவன் உனக்கு சம்பளம் கொடுத்து கொடுக்குறான்? ஒரு மாதம் சம்பளம் கொடுப்பான். அதுக்கப்புறம் உனக்கு யாரும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க, திரும்பி கொடுப்பாங்க. ஒரு நாள் பரிதாபப்பட்டு மாத்திரை கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, 3 நாள் கொடுப்பாங்க, காலங்களா கொடுப்பாங்களா? நீ கர்த்தரை நோக்கி கூறுவாய், யாரும் காலங்கள் வரும். தேவ பிள்ளைகள், எதற்கு இதை சொல்லியிருந்தால், வாலிப பிள்ளைகளை சத்துரு குறித்துக் கொண்டு ஆண்டு இருக்கிறாரா? ஆண்டு இல்லையா? அபிஷேகம் இருக்குதா? நான் இவங்க கை கட்டத்தை நான் நம்ப மாட்டேன், குதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறான், என்னால் நம்பவே முடியல. நம்பாத. யாருன்னு நம்ப சொல்லி வழி கட்ட கைப்பற்றி கட்டி உட்கார வைக்கிறோம். இல்லையே, நம்பினா நம்ம ஒரு நாள் வரும். நீ நம்புவதற்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம். காத்திருக்கோம். ஏன் தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். எதற்காக இந்த ஆவி ஊற்றப்படுகிறது? 7ஆம் அதிகாரம் ஏசாயா
11ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள். நீ கேள், ஆண்டவரே அபிஷேகம் உண்மையா, இவங்க ஆவியை நிறைத்து உண்மையா, எனக்கு அடையாளத்தை நீங்க காட்டுங்க, அந்நிய பாஷை என்ன பேசுங்க, என்ன நிரப்ப வைங்க. நீ கேள். எப்படி கேள்? உபவாசத்தோடு கேள், ஜெபத்தோடு கேள், பக்தியோடு கேள். அவர் நோக்கி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நீ ஒரு அடையாளத்தை அவருக்கு வேண்டிக்கொள். அதை ஆழத்திலிருந்தாகிலும், எங்கிருந்தாகிலும், ஆழத்திலிருந்தாகிலும், உன்னதத்திலிருந்தாகிலும், உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். கேள்வி, ஆண்டவரே இவனா ஆவில நிறைகிறாங்களப்பா, இது உண்மையா? என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கத்த நிரப்பவராக அவர் நிரப்புவா. அவர் எப்படிப்பட்டவர்கள் நிரப்பவரார். ஆனா அவரை நாம் சோதிக்கப்படாது. அவரை சோதித்தது நாம் ஏமாற்றலாம். நம்ம வேண்டிக் கொள்ளலாம். உன்னதத்திலிருந்து ஒரு அடையாளம் வேண்டிக்கொள். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அபிஷேகம் ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தினால் ஒரு நன்மை பாருங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். உயர்த்தப்படுவார் ஞானத்தினாலே. ஞானத்தை கற்பிக்க ஆண்டவரே, வேதத்தின் ஞானத்தை எனக்கு தாங்க. உலக ஞானம் எனக்கு வேண்டாம். உலகத்தை ஆராய வேண்டிய அவசியம் அல்ல. வேதத்தை ஆராய எனக்கு கிருபை தாங்க. நீ எதையும் ஆராயாத, வேதத்தை ஆராய்ந்திருப்பார். வேதத்தை நீ ஆராய ஆராய அவர் உனக்கு ராட்சி கொடுப்பார். நீ அப்படி வேதத்தை நீ ஆராய்ந்து அவரை வேண்டிக் கொள்வாயானால் அவர் உனக்குள் இருக்கிற ஒரு காரியத்தை நீக்குவேன் என்று வாக்கு பெறுகிறார். பாருங்கள், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15-16. நித்தியவாசியும், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15-16. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணிந்து கொள்கிறவர்கள், பணிந்துடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, நொறுங்கின இதயத்தை உயிர்ப்பிக்கவும், நொறுங்கொண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என் முகத்தை பார்க்கும் என்னாகுமா? சோர்ந்து போவார்கள். அபிஷேகம் உன் சோர்வையே, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். ஏசாயா 40:29-30 சோர்வுகளை கர்த்தர் நீக்குவார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் சத்துவமில்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர். அப்படின்னால் உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் சோர்வுகள் நீங்க ரட்சியும், எங்கள் வாதைகள் நீங்க ரட்சியும், எங்கள் சமாதான கேடுகள் நீங்க ரட்சியும். உன்னதத்திலே ஓசன்னா. குடும்பத்திலே சமாதானம் இல்லப்பா, ரட்சியும். குடும்பத்திலே வியாதி வேதனை ரட்சியும். குடும்பத்திலே சோர்வுப்பா, கர்த்தர் சோர்வை நீக்குவார். உன்னதத்திலே சமாதானம் உண்டு, உன்னதத்திலே பெரிதான உண்டு, உன்னதத்திலே அபிஷேகம் அல்லது பரிசுத்தாய். 4வது
தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வானத்தின் கீழெங்கும் உள்ள தானியேல் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமானவருடைய ஜனங்களுக்கு பரிசுத்தவான் என்கிறது ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அந்த வசனம் பண்ண திரும்ப பரிசுத்தவான்களுடைய ஜனங்கள் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் யார் அப்படிங்கன்னா பரிசுத்தம். நாம் அனைவரும் பரிசுத்தவான்களே. ஊழியக்கார் மாத்திரம் பரிசுத்தவான் அல்ல, பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னதத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்கிற பெயர் யார் கொடுத்தது? உன்னதத்தில் பரிசுத்தவான்கள் என்று இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ உன்னதத்திலே பரிசுத்தவான்கள் உண்டு அல்லது பரிசுத்தம் உண்டு. அதே அதிகாரம் நான் சொல்ல வாசிங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், திரும்ப பாருங்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று, பாருங்கள், ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். 21ஆம் வசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, உன்னதமானவருடைய பரிசுத்தவான், திரும்ப பாருங்க, உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு. அப்ப அங்கே உன்னதமான பரிசுத்தம். இன்னும் ஒரு வசனம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 4ஆம் அதிகாரத்தில் நாம் கூட பார்க்கலாம். ஆனா உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்தம் ஒடுக்கப்படுகிறோம். நானா பக்கம் ஒடுக்கம். ஆறுதலா இருக்கிறவங்க கூட நம்ம ஒடுக்கிறது கூட இருக்கும். எங்கேயுமே நமக்கு ஒரு ஒடுக்கம் போல இருக்கும். ஆனா ஒடுங்கிடாதே. அதற்கு பதிலாக கர்த்தரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் ஆசீர்வாதத்தை பாருங்கள். 18ஆம் வசனம். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். உனக்கு என்ன கொடுத்தார்? ராஜ்யம், கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் யார் கொடுத்தது? உன்னதமான. அதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் அல்ல, உன்னதமானவர் உன்னை கனப்படுத்தும். உன்னதத்திலே தேவன் பரிசுத்தம் உண்டு. அந்த பரிசுத்தம் உன்னை கனப்படுத்தும். எல்லா சூழ்நிலை கனநிலப்பட்டிருக்கிற கர்த்தரை கனப்படுத்தும். கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். உன்னதத்தினா இருக்கிறது. இங்க பலன் இல்லப்பா, எனக்கு தாங்க பலன் இல்ல, சகிக்க பலன் இல்ல, போராட பலன் இல்ல, அவமானப்பட பலன் இல்ல, போதை வாழ்க்கையில பட்டதெல்லாம் எனக்கு பலனே இல்ல. ஒண்ணு பலன் இல்லை, நான் வந்து சேர்றோம் கிட்ட பலனே இல்லை. வசனம் சொல்கிறது, உன்னதத்திலிருந்து வரும் எங்களுக்கு பலன் வருதா? உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எங்க இருங்க? உன்னதத்திலே பலன் உண்டு.
அப்பா நீங்க தான் பார்க்கணும், எல்லாத்தையும் தாங்க கணும், சகிக்க கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள கணும். உன்னதமானவருடைய பலம் உன்னே நிழலிடும், அது பரிசுத்தம். இதோ உன் வயிற்றிலே உன்னதமானுடைய பலம் நிழலிடும், அது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். லூக்கா 1:35. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அது என்னன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் உன் வாழ்க்கையிலே நீ பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. அசுத்த நிறைந்த உலகத்திலே உன் பரிசுத்தத்தை இயக்கக்கூடிய இந்த காலத்திலே உன் பரிசுத்தத்தை மாத்திரம் காத்துக்கொள்ள. உனக்கு அவர் பலன் தரும். ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் உன்னதமான பிள்ளைகளா. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள்? உன்னதமானவருக்கு நம்ம பிள்ளைகள். உன்னதமான பிள்ளை, நம்ம உன்னதமான பிள்ளை. உன்னதமான பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கவில்லை. உன்னதத்திலே பலன் உண்டு, காரணம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரா? சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இன்னும் பல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்திலிருந்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே சமாதானம் உண்டு, உன்னதத்திலே பெரிதானவை உண்டு, உன்னதத்திலே பரிசுத்த ஆவி அபிஷேகம் உண்டு, உன்னதத்திலே பரிசுத்தம் உண்டு, உன்னதத்திலே பலன் உண்டு. அன்பின் தெய்வம் நன்றியோடு தேவரையும் கட்டாது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. தேவரே வெள்ளமுள்ள கரத்தை மீட்டி இந்த குறுத்தொழி ஞாயிறு எங்கள் வாழ்க்கையிலே உன்னதத்தை நோக்கி அவை முடிகிறோம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா என்று லட்சியம் என்று கேட்கிறோம். கர்த்தா இரட்சிப்பீரா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா, பெரிய காரியங்களை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.